ஹலோ. ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க நிறைய பேர் வந்து டோ வாக்கிங் பண்ணுவாங்க. டிப்டோ வாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, குழந்தைங்களோட பாதத்தை முழுசாக அவங்க தரையில் வைக்காமல் அவங்களோட விரல்களை மட்டும் கீழே வச்ச மாதிரி பேலன்ஸ் பண்ணி நடப்பாங்க. எதனால் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபிசிக்கல் ரீசன்னால். காஃப் மசில் டைட்டாக இருந்தால் குழந்தைங்க அந்த மாதிரி நடப்பாங்க. டிஐ டைட்னஸ் இருந்தால் குழந்தைங்க அந்த மாதிரி நடப்பாங்க. இன்கேஸ் காஃப் மசில் டைட்னஸ் இல்லை டிஐ டைட்னஸ்னால குழந்தைங்க அப்படி நடக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம காஃப் மசில் ஸ்ட்ரெச்சிங் பண்ணோம் அப்படின்னாவே வந்துட்டு அது ரிலீவ் ஆகிடும். குழந்தைங்க டிப்டோ வாக்கிங் பண்ணுறதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சரி ரீசனுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த கால்களை மொத்தமாக கீழே வைக்கும்போது ஒரு மாதிரி கூசும், இரிட்டேட்டடாக இருக்கும், அவங்களுக்கு அது பிடிக்காது. அந்த சென்சேஷனே அவங்க பிரெயினால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி ரீசனுக்காக பண்ணும்போது நம்ம வீட்டில் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ட் மேட்ஸ் வாங்கி போட வச்சு அந்த மேட்ஸ் மேலே அவங்கள நடக்க வைக்கலாம். ஒரு 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 பாக்ஸ்குள்ளே ஒரு ட்ரேக்குள்ளே மண் போட்டு வச்சு, இன்னொரு ட்ரேக்குள்ளே வந்துட்டு கல் போட்டு வச்சு, இன்னொரு ட்ரேயில் தண்ணி வச்சு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரேயில் ஒரு டெக்ஸ்சர் ஐட்டம் போட்டு அதில் நடக்க வைக்கிறதுனால கூட இந்த சென்சரி இஷ்யூவை நம்மளால் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். இன்னொரு ரீசன் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்ரியோசெப்டிவ் சீக்கிங் இருக்கும். அதாவது இந்த முட்டியிலேருந்து பிரெயினுக்கு போகிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அது தெரிகிறதுக்காக ஒரு அழுத்தம் கிடைக்கும் இல்லையா. இப்போ நம்ம பாயிண்டட் ஹீல்ஸில் நடக்கும்போது நம்ம முட்டிக்கெல்லாம் ஒரு வலி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு அழுத்தம் கிடைக்கிறதுக்காக நடப்பாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி அந்த ரீசனுக்காக நடக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, உங்கள் குழந்தைங்கள வந்து ஸ்டெப்ஸ் ஏற வைக்கலாம், பேக்வேர்ட்லேயே அப்படியே ஸ்டெப் இறங்க வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு ஸ்டூல் போட்டுட்டு அந்த ஸ்டூல் மேலே ஏறி ஜம்ப் பண்ணுங்கள், திருப்பி ஏறுங்க, திருப்பி ஜம்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து இந்த லெக்கில் இருக்க அந்த ப்ராப்ரியோசெப்டிவ் சீக்கிங்க்கு நம்ம ஓரளவுக்கு வீட்டில் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொன்று பிஹேவியர் ரீசன். நான் இப்படி தான் நடப்பேன், எனக்கு இப்படி தான் தெரியும், எனக்கு இது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கு இது தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் குழந்தைங்க பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து அவங்கள கரெக்டாக ஃபுட்டை கீழே வச்சு ஏதாவது ஒரு ஸ்டெப்பை ஏற வச்சு கரெக்டாக ஏறினதுமே வந்து அவங்களுக்கு ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி கொடுக்கலாம். அதாவது அவங்களுக்கு கிளாப் பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்நாக் கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணும்போது ஓகே இந்த ஸ்நாக்ஸுக்காகவாச்சு இல்லாட்டி இந்த கிளாப்ஸ்க்காகவாது இந்த குழந்தைங்க வந்துட்டு காலை கரெக்டாக வச்சு நடப்பாங்க. அதை வந்துட்டு அப்படியே அவங்க பிஹேவியருக்குள்ளே கொண்டு வந்து பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நம்மளால் அதை சரி பண்ண முடியும். டோ வாக்கிங் பண்ணுற எல்லா குழந்தைங்களுக்கும் ஆட்டிசம் இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு இப்போ நிறைய கேள்வி வரும். கிடையாது. 3-3.5 வயசு வரைக்கும் நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி டோ வாக்கிங்கில் நடப்பாங்க. இன்கேஸ் 3 வயசுக்கு மேலேயும் உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தெரப்பிஸ்ட்கிட்டையோ இல்லாட்டி ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்டேயோ போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவங்க ஏதாவது ஒரு ஸ்பெக்ட்ரம் டிஸார்டருக்குள்ள